Hi friends, this is Bhuvan. இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் பார்க்க போகிறது லேயர் ஸ்டைல்ஸ் பற்றி. ஓகே, லேயர் ஸ்டைல்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதை வச்சு என்னென்ன எஃபெக்ட் கிரியேட் பண்ணலாம், எந்த நேரத்தில் யூஸ் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். லேயர் ஸ்டைல் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது. ஓகே, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு லேயர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா, இப்போது உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் நல்லா தெரியுங்கிறதுக்காக நான் கலர்ஸ் மாற்றிடுறேன். ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு techtamil.comங்கிறது பிளாக் கலரில் இருந்தனால அது எனக்கு மறைஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. போய் நான் இங்கே தான் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு லேயர் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டபுள் பண்ணி உங்களுக்கு லேயர் ஸ்டைல்ஸ் ஆப்ஷன் வரும். ஓகே, இதில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஓவர்லைன் ஒன்று இருக்கும், கிரேடியன்ட் ஓவர்லைன் ஒன்று இருக்கும். ஓவர்லைன் என்ன, அதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ கலர் ஓவர்லே கொடுக்கலாம். கலர் ஓவர்லே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ரெட் கலர் இருக்கும். ஸோ வந்து கலர்ஸ் நம்ம வேணுங்க கலர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இங்கேருந்து ஈஸியாக அந்த இதை மாடிஃபை பண்ணலாம் நம்ம. சரிங்களா? ஓகே, ஸோ என்னென்னா இதில் ஸ்டைல்ஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு சில ஸ்டைல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்ளை ஆகும். இந்த ஸ்டைல்ஸை நாம் இப்போ நம்மளாகவே க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து இது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டைல் கொடுத்தனாலும் எல்லாமே எரேஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ட்ராப் ஷேடோ. சரிங்களா? ட்ராப் ஷேடோங்கிறது இது ஒரு எஃபெக்ட். என்னென்னா ஷேடோ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க வைக்கலாம். ஸோ இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிளண்ட் மோட்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு எந்த எஃபெக்டாக இருந்தாலும் அந்த எஃபெக்ட்டுக்கு பிளண்டுன்னு ஒரு மோட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்போவுமே நார்மல் வச்சுங்க, அதான் சேஃப். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து அந்த பின்னாடி ஷேடோ வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்ப்ரெட்டு வந்து இப்போ ஸ்ப்ரெட்டாக டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம், சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது எனக்கு ஒரு எஃபெக்ட். ஓகேங்களா? இதில் என்னென்னா, இந்த கலரை நான் மாற்றினா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எஃபெக்ட் வேறு மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். ஓகே, ஸோ இப்போ ட்ராப் ஷேடோங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்னர் ஷேடோ. ஓகேங்களா? ஸோ இன்னர் ஷேடோ என்னென்னா, அந்த எழுத்துக்கு உள்ளே வந்து நம்மளுக்கு ஷேடோ வரும். ஓகே, ஸோ இந்த கலர் வந்து நம்ம மாற்றலாம். பட் வந்து இதோட நம்மளுக்கு ட்ராப் ஷேடோ தான் நல்லா எஃபெக்டிவான ஒரு கலர். இப்போ பார்த்தீங்கன்னா அது எழுத்தில் ஆக்சுவலாக அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிளண்ட் மோட் வந்து மல்டிப்ளேயில் இருக்குது. ஸோ இது நார்மலில் வச்சுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் விட்டுருங்க. இதை நம்ம மற்றது பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் உங்களுக்கு வேறு ஸ்டைல்ஸ் சொல்லித்தர போகிறேன். ஸோ இது வந்து சீரீஸ் 1. ஸோ சீரீஸ் 2ல் அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா?